Exercise 3.3 question number 4. Determine k. இந்த equation k இருக்குல அந்த value கண்டுபிடிக்கணும். And solve the equation 2x cube minus 6x square plus 3x plus k is equal to 0 if one of its root is twice the sum of other two roots. Okay, இதுதான் questionல கொடுத்திருக்கிற clue. இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியும் இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். டிகிரி 3 பவர் 3. ஸோ எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 3 ரூட்ஸ். அந்த 3 ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷனில் கொடுத்துருக்கிற க்ளூ யூஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த ரூட் இஸ் 2 times the sum of the other root. ஸோ ஆல்ஃபா இஸ் equal to 2 times sum of the other rootsனால் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இது மாதிரி ஒரு ரிலேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொஷினோட வேர்டிங்ஸ் வச்சு இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ஃபா இஸ் equal to 2 times of பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இந்த பீட்டா ப்ளஸ் காமா இங்கே இருக்கட்டும். இந்த 2 அந்த சைட் போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆல்ஃபா பை 2. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். பீட்டா ப்ளஸ் காமா இஸ் equal to ஆல்ஃபா பை 2. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கொஷனில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறேன். So 2x cube minus 6x square plus 3x plus k is equal to 0. General form வந்து என்னது? ax cube plus bx square plus cx plus d is equal to 0. அப்போ கம்பேர் பண்ணும்போது a is equal to 2, b is equal to minus 6, c is equal to 3, d is equal to k அப்படின்னு கிடைக்கும். இப்போ Wheater's first formula alpha plus beta plus gamma is equal to minus of b by a இருக்கும். ஆனால் b வந்து இங்கே என்னது? 6. ஸோ மைனஸ் ஆஃப் minus 6 by a. ஏயோட வேல்யூ 2. அதான் இங்கே அடுத்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. இப்போ இந்த பீட்டா ப்ளஸ் காமா இருக்கிற இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன். பீட்டா ப்ளஸ் காமானா என்னது? ஆல்ஃபா பை 2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இருக்க வேண்டிய இடத்துல ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 6 பை 2. ஸோ இந்த 6 பை 2 நம்ம ரெடியூஸ் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 இஸ் ஈக்குவல் டு 3. 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா என்ன வரும்? 3 ஆல்ஃபா. 2 இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 3s are 6. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 6 by 3 that is equal to 2. So one of the root oda value kadichichu. Alpha is equal to 2. Now beta's second formula. What is the second formula? Alpha beta plus beta gamma plus alpha gamma is equal to c by a. In the formula la namakku da alpha value 2 nu theriyula. In the alpha value 2 idilla substitute panna porom. So 2 beta plus beta gamma plus 2 gamma is equal to 3 by 2. ஸோ இந்த டேர்ம் பீட்டா காமா அப்படியே எழுதுகிறேன். இந்த 2 டேர்ம் நல்லா பாருங்கள். நம்ம 2 காமனாக எடுக்கலாம்ல. ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா இஸ் equal to 3 by 2. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன பார்த்தோம்? பீட்டா ப்ளஸ் காமா இஸ் equal to ஆல்ஃபா பை 2. இப்போ தான் நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ 2ன்னு தெரியும். ஸோ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 2ன்னு போட்டால் 2 by 2 is equal to 1. ஸோ பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ வந்து என்னது? 1. இப்போ இந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ பீட்டா காமா ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 ஈக்குவல் டு 3 by 2. ஸோ பீட்டா காமா இஸ் equal to 3 by 2 ப்ளஸ் 2 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 2. ஸோ பீட்டா காமா இஸ் equal to 3 by 2 minus 2. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ 3 minus 4 by 2. 3 minus 4 what you will have? minus 1 by 2. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். பீட்டா காமா இஸ் equal to minus 1 by 2. நமக்கு பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ தெரியும், பீட்டா காமா வேல்யூ தெரியும்னா நமக்கு தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது பீட்டா ப்ளஸ் காமானா என்னது? 1 இன்ட்டு எக்ஸ் product of the roots beta gamma is equal to minus 1 by 2. அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த கீழே இருக்கிற 2வை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ வாட் யூ வில் ஹாவ்? 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 is equal to 0. ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணால் எனக்கு ரிமைனிங் ரூட்ஸ் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கண்டிப்பாக ஃபேக்டரைஸ் பண்ணவே முடியாது.
So 10th நம்ம படிச்சிருக்கோம் என்னென்றால் we cannot factorize, you can use formula method. So 10th நம்ம formula methodல என்ன படிச்சிருக்கோம், x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதான் formula method நம்ம 10thல படிச்சது quadratic equation solve பண்ண. ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுறோம். b இருக்கிற இடத்துல என்ன போடணும், -2, a இருக்கிற இடத்துல 2, c இருக்கிற இடத்துல -1. ஸோ minus of -2 2 plus or minus b square -2 whole square 4 minus 4 into 2 into -1. So you will have +8. So 2 plus or minus 8 plus 4 12 by 4. இந்த 12 நம்ம ரூட்லேருந்து எப்படி கிளியர் பண்ணலான்னா 12 is nothing but 4 3s are 4 is a perfect square. ஸோ 4 3s ஆர்னா அதை 2√3 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2 plus 2√3 by 4. இந்த நியூமரேட்டர்லேருந்து 2 காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ 2 காமனாக வெளியில் போச்சுன்னா 1 plus or minus √3 by 4. இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 plus or minus √3 by 2. ஸோ இங்கேயே நமக்கு 2 ரூட் கிடச்சிச்சு. 1 plus √3 by 2 ஒரு ரூட், அனதர் ரூட் இஸ் 1 minus √3 by 2. ஸோ நம்ம கன்க்ளூஷன் எழுதுறோம். த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபாவோட வேல்யூ 2, பீட்டா 1 plus √3 by 2, காமா 1 minus √3 by 2. இது ஒரு இரேஷனல் ரூட்டாக இருக்கிறதுனால தான் இட் இஸ் கம்மிங் இன் பேர்ஸ். நம்ம இன்றைக்கி படித்தோம் இல்லை, இரேஷனல் ரூட்ஸ் ஆல்வேஸ் occur in pairs. ஸோ 1 plus √3 by 2 ஒரு ரூட்டாக இருந்தால் கண்டிப்பாக 1 minus √3 by 2 ஒரு ரூட் தான். You know that alpha is equal to 2, beta is equal to 1 plus √3 by 2, gamma is equal to 1 minus √3 by 2. Already we have found beta gamma is equal to minus 1 by 2. And we know beta's formula, alpha beta gamma is equal to minus d by a. So in this formula, where alpha is there, substitute 2. Where beta gamma is there, substitute minus 1 by 2. This 2 and this 2 gets cancelled. Therefore, when this 2 we cross multiply, minus 2 is equal to minus k. Therefore, k value is equal to 2.